ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பர் ஆடியோ குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீடாக எடிட் பண்ணிடலாம். ஸோ இந்த சாங் வந்து பண்ண ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து பண்ண நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்படி ஷோ ஆகும். ஜஸ்ட் நாம் இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் அப்படியே போய் தள்ளிட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தா எடிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா நம்ம எடிட் பண்ணுறதுக்கு நம்ம எடிட் பண்ணிட்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பண்ணாச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஃபுல் ஸ்கில்லில் வந்து பண்ண நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் எஸ்ஓ பட்டனை கிளிக் போயிட்டு இந்த கிரியேட் ஃப்ரம் எஸ்பிஞ்சை கிளிக் போயிட்டு கீழே எஸ்ஓ பண்ணிங்கனாக்கா இந்த பிக்கு 4:5 கன்வெர்ட் வரும். ஓகே, இதை வந்து பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரே பிக்கு வச்சு எடிட் பண்ணிங்கனாக்கா இது ஒரே பிக்கே போதும். இல்லை உங்கள்கிட்ட இன்னொரு 3 பிக் இருந்துச்சுனாக்கா ஸோ அந்த 3 பிக்குமே வந்து பண்ணாக்கி இதே சேம் மெத்தட் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பெரிய 2 மெத்தட் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் எது எடிட் பண்ணீங்கன்றதே நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பண்ணால் அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் 4:5 பிக்கு கன்வெர்ட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த பிக்கு வந்து பண்ணால் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் ரிமூவ் ஆப்பில் போட்டு உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டுங்க. ஸோ இந்த ஆப் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலனாக்கா வீடியோ லிங்க் என்ன பிரச்சனையும் கொடுக்குறோம். ஸோ அந்த வீடியோ பார்த்து வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா பிக்கு நல்லா இருந்தால் தான் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் நம்ம ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்டை வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க இப்படி தான் இருக்கும். இதில் ஒன் பண்ண போய் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் வந்து பண்ண குரூப் ஒன்று இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஏடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க, கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ணா ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு இந்த லேயர் நீங்கள் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடஃபீட்டில் டிஸ்கிரிப்ஷன் வேர்ப் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ண டெல்ஸ் ஃபிட்டே இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேனல் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி இங்கே ஃபுல் ஸ்கில்லில் வந்து பண்ண கரெக்டாக இந்த ஃப்ரேமில் ஆட் பண்ணிட்டுக்குங்க. நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிலே இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண அப்படியே பேக் போயிங்கனாக்கா ஃபஸ்ட்டு குரூப்பில் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு குரூப் 2வே நீங்கள் கிளிக் போயிட்டு எடுக்கிற போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸை கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் இந்த பிக் இதில் ஆட் ஆயிரும். இது அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்கில் கொண்டு வந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பழைய பிக்கை நம்ம செலக்ட் போயிட்டு கலெக்ஷன் கொடுத்து ஸ்டாங்கில் போயிட்டு உங்கள்கிட்ட இன்னொரு பிக் இருந்துச்சுனாக்கா அது வந்து பண்ணி நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே புதுசாக கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது வந்து பண்ணி செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஃபுல் ஸ்கில்லில் வந்து பண்ண இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டுங்க. இதே சேம் மெத்தடில் 3-4 குரூப்பில் வந்து பண்ண நீங்கள் ஒன் பண்ண பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் எடிட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு கட் ஆயிடுச்சுனாக்கு ஜஸ்ட் அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணு சொல்கிறேன். கரெக்டாக அந்த குரூப்பெல்லாம் முடிவு பாருங்கள். ஸோ அந்த புக் மார்க் போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் பார்க்க டைம் கற்று வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பிரிவில் இந்த மாதிரி பார்த்தீங்களா. ஸோ இன்னொரு பிரிவில் வந்து பண்ணாக்க வேறு மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ அது எப்படி எடிட் பண்ணணும்னு பார்த்துலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இந்த இடத்துல வந்து பண்ண குரூப் ஒன்றுன்னு ஒரு குரூப் வந்து பண்ண ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இது வந்து பண்ணாக்க ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண பிக் வந்து பண்ணாச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிக்கை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி இந்த குரூப் ஒன்று இருப்பாருங்க. ஸோ அது கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மேலுக்கு குரூப் எந்த இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் முன்ன நம்ம ஒரு டெல்ஸ் ஃபிட் ஆட் பண்ணுங்க பாருங்கள். ஸோ அது வந்து பண்ண இங்கே செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நம்ம ஆன் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ மேலே குரூப் ஒன்று இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டி இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு லைட் லெஸ்லிங் கொடுத்தாக்க ஜஸ்ட்டு அது வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆகும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்ப்ரஸர் இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக நம்மளுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ண நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம இதுக்கு எஃபர்ட் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டுனாக்க ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண ஒரு க்ரீன் கலர் பாருங்கள். ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபர்ட் நீங்கள் வந்து பண்ணாக்க அப்படியே காப்பி பண்ணிவிட்டு
ஸோ இப்போ நாம ஆட் பண்ண பிக்கு செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண எஃபர்ட் இதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டுங்க. ஸோ இந்த டேல்ஸ் ஃபிட் வந்து பண்ண இங்கே ரிமூவ் பண்ணிட்டுங்க. ஓகே சொல்லலாம். இப்போ வந்து கரெக்டாக நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி இது உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சா. ஸோ இந்த 2 மெத்தடில் எது எடிட் பண்ணீங்களோ ஸோ அதை வந்து பண்ண நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ அதான் நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ண இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்துடலாமா. ஸோ அது கீழே வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப் எனக்கு கீழ் போயிட்டு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்கில் கொண்டுட்டு இந்த லேயருக்கு எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை இங்கே சென்ட் பண்ணிட்டு இருக்குங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் அந்த டெல்ஸ் எஃபெக்ட் நம்ம கிளிக் போயிட்டு இந்த மிரர் மட்டும் நம்ம ஆன் போயிட்டு அப்படியே நம்ம பேக் வந்துக்கலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த ரெக்டாங்கிள் ஃப்ரேமில் சென்டர் வர மாதிரி வந்து பண்ண உங்களுடைய பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்குங்க. நீங்கள் ஆட் பண்ண பின்னாடி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலையோ கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஸோ அது ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து பண்ணால் உங்களுக்கு ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் எனக்கு கிளிக் போயிட்டு குரூப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரைக்கும் காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி லேயர்களை கொண்டுட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஸோ செகண்டில் வந்து பண்ணால் உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்கா நீங்கள் தேர்ட் குரூப்பில் நீங்கள் பிக் ஆட் போயிட்டு அப்படியே பேக் வந்தீங்கன்னாக்கா நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி இது உங்களுக்கு வந்து பண்ணாக்கா ஆட் ஆயிரும். ஸோ அப்படியே நீங்கள் வந்து பண்ணாக்க மூவ் பண்ண இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும் குயிக்காக பார்த்தலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ண ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் பாருங்கள் அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர் ஃபில்டர் கூட்டும் ஸ்ட்ராங் கிளிக் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ணிட்டு 4:5 பிக் வந்து பண்ணாச்சு செலக்ட் போயிட்டு மேலே புஷும் கூட்டினா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும். உங்களோட பிக்கு சரி ஆட் ஆகலைனாக்கா அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு அண்ட் தேர்ட் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி வந்து பண்ண உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் கிரே கலர் இருக்கா அதுலேயே நீங்கள் கிளிக் போயிட்டு கலர் ஃபில் கூட்டும் ஸ்டைல் போயிட்டு ஸோ சேம் பிக் வந்து பண்ண நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே புஷும் கொடுத்துக்குங்க. ஓகே இப்போ அப்படியே பேக் போயிட்டு இது நம்ம கீழே மோட்ஸில் போயிட்டு லைட்டாக நான் வந்து பண்ணாக்க சென்டரை மூவ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்துக்கணும் காட்டிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் கேஃபுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு பிக்கை நம்ம செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலையோ கொடுத்தேன். ஸோ அவங்க காப்பி பண்ணதை வந்து பண்ணாக்க இங்கே பேஸ் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கிளை கொண்டுட்டு ஜஸ்ட் மாதிரி வரைக்கும் இருக்கா செக் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ஸோ அதுக்கு அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் இருந்தாக்க டைம் வந்து கம்ப்ரெஷனும் இப்போ நீங்கள் பொருள் பார்த்து ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணாக்க ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும் அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு கலர் ஃபில்டர் கொடுத்து ஸ்டார்கள் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ணி அந்த பிக்கை செலக்ட் போயிட்டு மேலே புஷும் கொண்டா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸோ இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ண நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிட்டு இருக்குங்க முடிஞ்சா. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ண இதுக்கப்புறம் வந்து பண்ணால் பிளாக்காக தான் இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி எடிட் பண்ண இந்த 3 லேயர் இதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட் ஒரு பிக் இருக்கா ஜஸ்ட் இதை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு பிக்கை நம்ம செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலையோ கொடுத்து ஸோ நெக்ஸ்ட்டு கேஃபரத்தில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேக்கில் கொண்டுட்டு ஜஸ்ட் மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இந்த பண்ண மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது ஜஸ்ட் வீடியோக்கு யூஸ் பண்ணி நம்ம கம்ப்ரெஸ் பண்ணிட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கேஃபை விட்டு நெக்ஸ்ட் கேஃபில் போயிட்டு வந்து பண்ண இங்கே பேஸ்ட் போயிட்டு முன்ன பண்ண மாதிரி அதே சேம் மெத்தடில் 1:1 வந்து பண்ண நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டு கேஃபே தவிர ஓகே முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த கேஃபுக்கு இடத்துலையுமே அந்த செகண்ட் லேயர் பிக் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க செகண்ட் பிக்கை நம்ம செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலையோ கொடுத்துக்கலாம். ஸோ முன்ன பண்ண அதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க இந்த கேஃபுக்கு இடத்துல வந்து பண்ணாக்க இந்த பிக்கை வந்து பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே இது முடிஞ்சா. ஸோ இல்லை நீங்கள் வேறு பிக்கு சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட்டு அந்த பழைய பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கலர் ஃபில்டர் கொடுத்து ஸ்டாகில் போய்ட்டு நீங்கள் வேறு பிக் வச்சிங்கனாக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே புதுசாக கொண்டாந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி மோட்ஸில் போய்ட்டு வந்து பண்ணி நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிவிட்டுங்க. ஓகே முடிஞ்சா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி இதுக்கு வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண இந்த எஃபெக்டோட ஒரு பிக் இருக்கா ஸோ அதுவும் அதுக்கு மேலே இருக்க லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி 2 லேயர்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் கேஃபே இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு நான் காப்பி பண்ணது எங்கள் பேஸ் போயிட்டு 1 பண்ண வந்து பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த 2 லேயர் கீழே வந்து பண்ணி நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஸ்பீடேக் யூஸ் பண்ணி வந்து பண்ணாக்க நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே முடிஞ்சா. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் போயிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பர் வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தினாக்க ரெடி ஆயிடும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோவில் எது டவுட் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்னா பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.